எந்த மாதிரியான ஃப்ரீக்வெண்டான செக்கப்ல இந்த ஃபைப்ராய்டை வந்து நம்ம முன்னாடியே தெரிஞ்சுட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம்? யாராருக்கெல்லாம் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸ்க்ரீனிங்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. இப்போ வந்து ஃபைப்ராய்டு உருவாகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் வந்து குடும்ப மரபு, ஜெனட்டிக்னு சொல்லுவோம். அம்மாவுக்கோ இல்லை அக்காவுக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கட்டிகள் இருக்கு, இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்னு சொல்றது 30 வயசுக்கு மேலே 45 வயசு அந்த ஒரு ஏஜ் குரூப்ல தான் வந்து மெயினாக இந்த ஃபைப்ராய்டு கட்டிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக காணப்படுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஏற்கனவே அம்மாவுக்கு இந்த மாதிரி இருந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணி அகற்றி இருக்கோம், அந்த மாதிரி இருக்கவங்க வந்து ஒரு 30 வயசு இல்லை 35 வயசுக்கு மேலே டாக்டர் அன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனுங்கிறதை எடுத்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லை முன்னாடி சொன்ன அறிகுறிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா டாக்டர் அன்னைக்கு அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் என்னங்கிறது கண்டிப்பா எடுத்துக்கணும். என்னென்ன வழிமுறைகள் வச்சு இதை வந்து நீங்க வந்து டயக்னோஸ் பண்றீங்க டாக்டர்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் ஒன்று சொல்லுவோம். அவங்களோட சிம்டம்ஸ் அறிகுறிகளை வச்சு நம்ம ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். எக்ஸாமினேஷன்ல ஓரளவுக்கு பெரிய கட்டிகளா இருந்தா ஓரளவுக்கு நம்மளுக்கு எக்ஸாமினேஷன்ல தெரிஞ்சிடும். அதை தாண்டி ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றது வந்து அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்த்தா அந்த வந்து என்ன டைப் ஆஃப் கட்டி அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். சம்டைம்ஸ் வந்து உதிரப்போக்கு அதிகமாக போறதுக்கான காரணம் நார்த்திசு கட்டிகள் மட்டும் இல்லை, அதை தவிர அடினோமயோசிஸ்னு சொல்ற இன்னொரு ரீசன் இருக்கு. அதை தாண்டி இன்னும் நிறைய பல ரீசன்ஸ்லாம் இருக்கு. ஸோ டயக்னோசிஸை கன்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு மோட் தான் வந்து அல்ட்ராசோனோகிராம். அதையும் தாண்டி ரொம்ப அட்வான்ஸ்டு, அது வந்து எக்ஸாக்டா எங்க இடத்துல இருக்கு, எவ்வளோ சைஸ்ல இருக்கு. சில பேர்த்துக்கு வந்து குழந்தையின்மை இருக்கவங்களுக்கு அது அகற்றினாதான் குழந்தை உண்டாகும் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து கரெக்டா அந்த சைஸ் என்ன எந்த இடத்துல இருக்குங்கிறத வந்து பார்க்கணும். அதுக்கு எம்ஆர்ஐன்னு ஒன்று இருக்கு. ஸோ எம்ஆர்ஐ வந்து நம்ம பண்ணி பார்ப்போம். இது ரெண்டு தான் மோஸ்ட் ஃப்ரீக்வன்ஸா யூஸ் பண்றோம். அதை தாண்டி நம்ம ஹிஸ்டோஸ்கோப்னு சொல்லி அடிவழியா வந்து கேமரா உள்ள விட்டு பார்க்கலாம். அது வந்து ஒவ்வொரு டைப் இருக்கு. குழந்தை தங்குற இடத்துல இருந்தா இந்த மாதிரி விட்டு பார்க்கலாம், இல்ல சலைன் சோனோகிராஃபின்னு சொல்லுவோம், அதையும் பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட் காமனா யூஸ் பண்றது அல்ட்ராசவுண்ட் தான். ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த ஃபைப்ராய்டுல என்னென்ன வகைகள் இருக்கு டாக்டர்? வகைகள்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறத பொறுத்து அந்த வகையை பிரிக்கிறது. ஸோ குழந்தை தங்குற இடத்துல இருந்துச்சுன்னா சப் மியூகோசல் ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவோம். இன்னொன்று அந்த நார்மல் திசுவில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மயோமெட்ரியல் ஃபைப்ராய்டு, இன்ட்ராமியூரல் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வெளியே இருக்க சீரோசா லேயர்ல இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து சப் சீரோசல் ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் யூட்ரஸ். அதை தாண்டி கொஞ்சம் கீழே கர்ப்பப்பை வாய் பக்கத்தில் இருக்கிறது சர்விக்கல் ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவோம். இருக்கிற இடத்தை பொறுத்து அதனுடைய டைப்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ ஒவ்வொரு டைப்பும் ஒவ்வொரு விதமான அறிகுறிகளை வந்து காமிக்கும். சோ சப்மியூகோசல், இன்ட்ராமியூரல் அப்படின்னா அதிக உதிரப்போக்கு அந்த மாதிரி இருக்கும். சப் சீரோசல் அப்படின்னா உதிரப்போக்கு தொந்தரவு இல்லாம அவங்களுக்கு ஒரு கட்டி வளர்ச்சி மாதிரி ஒரு இருக்கலாம், இல்லைன்னா வயிறு வலி இருக்கலாம், இல்ல அந்த கட்டியை வந்து அவங்களுக்கு வளர்ந்தது எதுவுமே தெரியாம அழுத்தம் தரலாம். முன்னாடி இருக்கிற நீர்ப்பை பின்னாடி இருக்கிற மோஷன் இது பண்றது அது எல்லாத்தையும் இது பண்ணி அவங்களுக்கு அதனால சிம்டம்ஸ் வந்து காஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் யூரின் அடிக்கடி போயிட்டே இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னா யூரின் போகும்போது வலி வரலாம், இல்ல யூரின் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரலாம். சில பேத்துக்கு பின்னாடி கட்டி பெருசா பின்னாடி இருக்கும்போது அமுத்தும் போது மோஷன் போடுறதுல தொந்தரவு இந்த மாதிரி வரலாம். சோ உதிரப்போக்கு மட்டும்தான் ரீசன் அப்படின்னு கிடையாது. வயிற்று வலி வரும்போது அந்த கட்டியோட சைஸை பொறுத்து சிம்டம்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.